தனுஷுக்கு எதிரா நயன்தாரா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நடிகைகள் பலரும் ஆதரவு தெரிவிச்சு வராங்க. அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். திருமண வீடியோ 2 ஆண்டுகளாக வெளியாகாமல் இருப்பதற்கு நடிகை தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நானும் ரவுடி தான் படத்துல வரும் 3 நொடி காட்சியை பயன்படுத்தியதற்கு ரூபாய் 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டிருக்காங்க தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா பதிவிட்டிருக்காங்க. நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனை கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜோடிகளுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இவர்களோட திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா மகாபலிபுரம் ஷெரட்டன் ரிசார்ட் ஹோட்டல்ல விமரிசையாக நடைபெற்றது. அப்போது நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் நயன்தாராவோட ஆவணப்படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு திருமண கிளிம்ஸுடன் வெளியானுச்சு. நயன்தாராவோட குழந்தை பருவம் முதல் இளம் வயதில் அவர் சந்தித்த வெற்றிகள், துயரங்கள், விக்னேஷ் சிவன் உடனான காதல் திருமணம் வரை அனைத்தையுமே ஆவணப்படமாக வெளியிட இருக்காங்க. நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படிங்கிற தலைப்பில் உருவாகியுள்ள இந்த ஆவணப்படம் வெளியாவதில் 2 ஆண்டுகள் தாமதமான நிலையில் வரும் 18ஆம் தேதி நயன்தாராவோட பர்த்டேவை முன்னிட்டு அவரது பிறந்தநாள் பரிசாக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் இந்த ஆவணப்படத்தை வெளியிடவிருக்கு. இந்த நிலையில தனது திருமண வீடியோ 2 ஆண்டுகளாக வெளியாகாமல் இருப்பதற்கு நடிகர் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. நானும் ரவுடி தான் படத்துல வரும் 3 நிமிட காட்சியை பயன்படுத்தியதற்கு நடிகர் தனுஷ் 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டதாக நயன்தாரா ஒரு பரபரப்பு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில தனுஷை வன்மையாக கண்டிக்கும் நயன்தாராவோட பதிவிற்கு லைக் செய்து நடிகைகள் ஆதரவு தெரிவிச்சு வராங்க. இதுல தனுஷுடன் ஜோடியாக நடித்த நடிகைகள் ஸ்ருதி ஹாசன், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஐஸ்வர்யா லட்சுமி, பார்வதி, நஸ்ரியா, அனுபமா பரமேஸ்வரன் உள்ளிட்ட பலரும் நயன்தாராவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.